மத்திய கிழக்கில் ஈரான் அமெரிக்கா இடையிலான போர் 4வது வாரத்தை எட்டியுள்ள நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் முன்வைத்துள்ள 15 அம்ச சமாதான திட்டம் இஸ்ரேலிய அரசுக்கு கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஈரானின் அணுசக்தி திட்டத்தை முழுமையாக முடக்காமல் சில தற்காலிக சலுகைகளை பெற்றுக்கொண்டு டிரம்ப் போர் நிறுத்தத்திற்கு சம்மதித்து விடுவாரோ என பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கவலை கொண்டுள்ளார். குறிப்பாக 60% செறிவூட்டப்பட்ட 450 கிலோ யுரேனியத்தை ஒப்படைத்தல், நடன்ஸ் மற்றும் ஃபோர்டோ அணு நிலையங்களை அகற்றுதல் போன்ற நிபந்தனைகளை ஈரான் முழுமையாக ஏற்குமா என்பதில் இஸ்ரேலிய உளவுத்துறைக்கு சந்தேகம் நீடிக்கிறது. ஒருவேளை முழுமையற்ற ஒப்பந்தம் எட்டப்பட்டால் அது எதிர்காலத்தில் இஸ்ரேலின் பாதுகாப்பிற்கு பெரும் அச்சுறுத்தலாக மாறும் என அந்நாட்டு அதிகாரிகள் அஞ்சுகின்றனர். இந்த ராஜதந்திர நகர்வுகளுக்கு மத்தியில் பாகிஸ்தான், எகிப்து மற்றும் துருக்கி ஆகிய நாடுகளின் மத்தியஸ்தத்துடன் இஸ்லாமாபாத்தில் உயர்மட்ட பேச்சுவார்த்தை நடத்த அமெரிக்கா திட்டமிட்டு வருகிறது. இருப்பினும் அமெரிக்காவுடன் நேரடி பேச்சுவார்த்தை நடத்துவதை ஈரானிய நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் காலிஃபா போலி செய்தி என மறுத்துள்ளார். ஒருபுறம் அமைதி பேச்சுவார்த்தைகள் பேசப்பட்டாலும் மறுபுறம் அமெரிக்கா தனது 82வது வான்வெளி பிரிவை சேர்ந்த ஆயிரக்கணக்கான வீரர்களை மத்திய கிழக்கிற்கு அனுப்பி வருகிறது. போர் மற்றும் ராஜதந்திரம் என இருமுனை தாக்குதலை டிரம்ப் கையாண்டு வரும் நிலையில் அடுத்த 2 முதல் 3 வாரங்களுக்கு சண்டை நீடிக்க வாய்ப்புள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக பகையற்ற கப்பல்கள் செல்லலாம் என ஈரான் அறிவித்திருப்பது மட்டுமே தற்போது கிடைத்துள்ள ஒரே ஆறுதலான செய்தியாக பார்க்கப்படுகிறது.